வணக்கம். 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 போதும். 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 டாக்டர் சொல்றா. அட பரவாயில்ல சொல்றா. போதும். டாக்டர் நீங்க சொல்லுங்க. அட சொல்லுங்க டாக்டர். போதும். அப்புறம் ராஜேஷ், நேற்று ஃபீவரா இருக்கு பார்க்க வரேன் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தீங்க, வரவே இல்லை. சாரி டாக்டர், நேற்று அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல், உடம்புக்கு ஏற முடியல, அதான் வர முடியல. அப்புறம் ஏன் வரல? அதான் சொன்னேனே டாக்டர், நேற்று அவனுக்கு காய்ச்சல், உடம்பு வேற முடியல, அவங்கள பார்க்க கிளம்பிட்டான். நான் தான் காய்ச்சல் வச்சுட்டு வெளியே எங்கே அலையாடுறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்க வச்சிட்டேன். டாக்டர், காய்ச்சல் வச்சுட்டு வெளியே அலையான்னு சொன்னா கேட்க மாட்டான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க டாக்டர். ஆமாப்பா, அப்படிலாம் அலையக்கூடாதுப்பா. அலையில டாக்டர். நல்லா கேட்டுக்க. டாக்டர் சொன்னா அதில் 1400 அர்த்தம் இருக்கும். ஏன்பா ராஜேஷ், அப்பாயின்மெண்ட் போட்டீங்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்தாதானே உடம்பு சரியாகும். டாக்டர், எனக்கு தெரிஞ்சு காய்ச்சல் போனாதான் உடம்பு சரியாகும். சரி, இங்க வந்து உட்காருங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். சரி. டேய், நீ கூட ப்ரோ. டாக்டர், காய்ச்சல் எனக்கு. அட பாவி, உனக்கு காய்ச்சல் சொன்னா இங்க கூப்பிட்டு வந்திருக்கே மாட்டான்ல. எதுக்கு அப்படி காய்ச்சல் வச்சுட்டு தேவையில்லாம அலையிற? வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? டேய், அதுக்கு தானடா ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அப்புறம் நீங்க எதுக்கு குள்ளா போட்டிருக்கீங்க? நேற்று காய்ச்சல்னு அவன் போட்டிருந்தான் டாக்டர், இன்னைக்கு அவனுக்கு காய்ச்சல்னு நான் போட்டிருந்தேன் டாக்டர். இப்பதான் அவனுக்கு காய்ச்சல்னு சொல்றான் டாக்டர், இல்லாட்டி அவனே போட சொல்லியிருப்பேன் டாக்டர். உங்களுக்கு காய்ச்சலா? எனக்கா? இல்ல டாக்டர். ஓ, குளிருதா, அதான் குள்ளா போட்டிருக்கீங்களா? ஆமா டாக்டர். கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? இல்லையே, நீங்க வெளியே இருந்து வரப்பே குள்ளா போட்டு தானே வந்தீங்க. சத்தியமா இல்ல டாக்டர், நான் வீட்டுல இருந்து வரும்போதே குள்ளா போட்டிருந்தேன் டாக்டர். ஐயோ, ஆரம்பிச்சிட்டான். டாக்டர், ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? நம்ம உடம்புல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்ப்போம். 80, 82. சதீஷ், அத வாயில வைக்கணும். ஏன் வாயில இல்ல சதீஷ், காத்தடிக்கிறவங்க வாயில. அப்படியா? கொன்றுவேன் குரா. எங்க வச்சதே வாயில வைக்க வர? ராஜேஷ், நீங்க வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அப்ப எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாமா டாக்டர்? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. தேங்க்ஸ் டாக்டர். இப்படித்தான் நான் 7வது படிக்கும் போது பூங்குழினோ டீச்சர் நீ நல்லா இருக்கன்னு சொல்லி இப்படி பிடிச்சி இப்படி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க தானே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. டாக்டர், உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் அப்ப நான் குட்டியா இருந்தேன், அப்ப எனக்கு எதுவும் தெரியல. இப்ப எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு, அதுவும் ராஜேஷ் முன்னாடி. சாரி டாக்டர். ஏய், சாரிலாம் அதுக்கு கேட்குற? டாக்டர் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாரு. ராஜேஷ், இங்க வாங்க. ராஜேஷ், பேண்ட்டை கழட்டுங்க. இல்ல டாக்டர், கையிலேயே. கை சரிப்பட்டு வராது ராஜேஷ், பேண்ட்டை இருக்குங்க. சரி, காலட்டும். டாக்டர் ப்ளீஸ், உங்களுக்குள்ள 1400 இருக்கலாம், இருந்தாலும் ஏன் முன்னாடி வெயிட் பண்றது எனக்கு ஒரு பப்பி சேமா இருக்கு டாக்டர். ஐயோ, எது பேசலாம் தப்பாயே புரிஞ்சுக்கிறானே. நான் ஊசி தான் போட போறேன். ஓ, ஓகே 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 ஓகே. டாக்டர், இந்த ஊசி போட்டால் என்ன ஆகும்? காய்ச்சல் வராது. சாரி டாக்டர், ராஜேஷ்க்கு ஆல்ரெடி காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் போறதுக்கு ஏதாவது ஊசி இருந்தால் போடுங்க டாக்டர். டாக்டர், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இந்த ஊசியை உங்களுக்காக நான் போட்டுக்கவா? டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. டாக்டர், ஊசி உடஞ்சிருச்சு, வேற ஊசி போடுங்க. டாக்டர், இந்த ஊசி போட்டால் என்ன ஆகும்? ரெண்டும் ஒரே ஊசி தான். டாக்டர், இங்க ஒரு ஊசி, இங்க ஒரு ஊசி, ஆக மொத்தம் 2 ஊசி இல்லை டாக்டர். படுத்துறியடா. டாக்டர், உங்களுக்கு குளிருதுன்னு நினைக்கிறேன், நான் வேணா ஏசியை போடவா? அட்லீஸ்ட் இந்த குள்ளாவே மாட்டிங்க டாக்டர், நான் மாட்டி விடுறேன். இப்போ நல்லா இருக்கு.
சாரி சார். காய்ச்சல் இவ்வளோ ஹெவியாக அடிக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் கூட போடாமல் இருக்கீங்க. நான் 4 நாளைக்கு மாத்திரை எழுதி தரேன், அதை கரெக்டாக கொடுங்க. ஆ இன்ஜெக்ஷன் போட்டேன் டாக்டர், சரியாயிடும். டோன்ட் வரி. ஐ திங்க் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறனால தான் குளிருதுன்னு நினைக்கிறேன். நான் அவனை சொன்னேன்டா. சாரி டாக்டர், தெரியாமல் பண்ணிட்டேன். ராஜேஷ், இந்த உடஞ்ச ஊசி தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க. அவர் ஒன்னதான் சொன்னாராம். தெய்வம்டா நீ. ஓகே டாக்டர், அப்புறம் இந்த டேப்லெட்லாம் கரெக்டாக டைமுக்கு போடுங்க, அப்படின்னா தான் காய்ச்சல் போகும். ஓகேவா? ஏய் ராஜேஷ், டாக்டர் காய்ச்சல் சரியாயிடும், வா போகலாம். டாக்டர் எனக்கு இப்பயாச்சும் ஊசியை போடுங்க. போதும். இன்னும் என்னென்னத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோமோ. பாடா போயிட்டாங்க. டாக்டர், இப்போதான் அவன் கையை தொட்டு பார்த்தேன், சூடாக இருக்கு, இன்னும் காய்ச்சல் போல நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த குள்ளாவை எடுத்துக்கிறேன்.